பிரண்டையை கட்டிக்கோன்னு சொல்லி ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது எதுக்காக அந்த மாதிரி வரப்பட்டதுன்னு சொல்லி? பிரண்டையை வயிற்றில் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பொதுவாக பிரண்டைக்கும் நம்மளுடைய சூதக வாயு அல்லது அண்டவாயுன்னு சொல்லக்கூடிய அந்த வாதத்துக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. நிறைய பெண் குழந்தைகள் இன்றைக்கி பார்க்குறோம். மாதவிலக்கு கோளாறுகள் ஏற்படும் போது, இல்லை மாதவிலக்கு ஏற்படும் போது வயிறு வலி, அடிவயிறு வலி, அந்த உதிரப்போக்கு நன்றாக ஏற்படுகின்ற வரை கருப்பை தசைகள் சுருங்கி விரிந்து ஏற்படுகின்ற வலிகளின் காரணமாகவே தொடர்ந்து வாந்தி எடுத்துக்கொண்டே இருப்பது, தலைவலியோடு இருப்பது, அந்த 5 நாட்களும் செய்யக்கூடிய எந்த வேலையும் செய்ய முடியாமல் கட்டிலில் முடங்கி கிடப்பதுன்னு சொல்லி சில குழந்தைகளுக்கு பித்த மிகுதியால் இந்த நோய்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதே போல் மாதவிலக்கு சீராக ஏற்படாமல் இருப்பதும் இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு இருக்கிறத பார்க்கணும். அந்த மாதிரி சிரமத்தில் இருப்பவர்களுக்கு பிரண்டை ஒரு மிகச்சிறந்த மருந்து. பிரண்டை உப்பாக சாப்பிட்டாலும் சரி, பிரண்டையை துவையலாக வாரம் ஒரு முறை எடுத்துக்கொண்டாலும் சரி, மாதவிலக்கு சார்ந்த வலிகளும் வேதனைகளும் தசை இழற்சிகளும் தசை இறுக்கம் சார்ந்த நோய்களும் அற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறத பார்க்கலாம். அதனால தான் ஒரு பழமொழியாக யாருக்கெல்லாம் பிரண்டையை வயிற்றில் கட்டிக்கோன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த நோய்களும் ஜீரணமின்மை சார்ந்த நோய்களும் இருந்தால் இந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்கிறது வழக்கம். மற்றபடி பிரண்டை வயிறுக்கு மட்டுமல்ல, கர்ப்பப்பை சார்ந்த கருப்பை மண்டலம் சார்ந்த நோய்களுக்கே ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம்.